கைஸ் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வந்து கார் வந்து வாஷ் பண்ணவே இல்லை, அதனால் ரொம்ப குப்பையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வாஷ் பண்ணுறதுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். அது இல்லாமல் சர்வீஸ் சென்டர் அங்கே தான் கொண்டு போவேன், அப்போ தான் நல்லா வாஷ் பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிடுவாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு கைஸ், வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகெயின். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் குட் அண்ட் ஃபைன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நேராக வந்து வாஷ் பண்ணுறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம், கார் வாஷு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வச்சு. அண்ணா வந்து வெளியில கொண்டு போனாங்க. சீட் பெல்ட் போட்டுலாம் பாருங்க, கரெக்டாக ஞாபகப்படுத்தி விட்டாங்க. நல்லது காய்ஸ், சீட் பெல்ட் போடாமல் வந்து வண்டி ஓட்டவே கூடாது. வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது இல்லாம அண்ணா கொண்டு போனாங்க, ஆஃப் ரோடிங் வேற பண்ணி விட்டாங்களா. ஸோ டயர்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குப்பையா தான் இருக்கு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்திடலாம், வண்டி சர்வீஸ் கொடுத்திடலாம், பிளஸ் வந்து வாஷ் கூட பண்ணிடலாம். அது இல்லாம சின்ன சின்ன வேலை இருக்கும், அது முடிச்சிடலாம் காய்ச்சி. ஏன்னா நம்ம கார் வைக்கிற இடத்துல வந்து ஃபுல்லா அழுக்காயிரும். அது இல்லாம டெய்லி எடுக்கிறாங்க, கார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாரமா வந்து வச்சுட்டாங்க, சும்மா யூஸ் பண்ணாம சும்மா வச்சுட்டாங்களா. அதனால வந்து பாத்தீங்கன்னா காய்ஸ் அது வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு. அது இல்லாம காய்ஸ் கார் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் காய்ஸ். கார் விளாகே பண்ணிடலாமா, பேசாம கார் விளாக் பண்றது மட்டும் தான் வச்சுக்கலாமா. பட் அதுக்கு நம்ம கார் வந்து கையில எப்பவுமே இருக்கணும். பட் எப்பவுமே இருக்காது கார் கையில. அண்ணா வந்து கொண்டு போயிடுவாங்க. அண்ணாவோடது என்னோடது மீன்ஸ் என்னோட ரிலேட்டிவ் ஓடுது, என்னோட பர்சனல் காரு கிடையாது காய்ஸ். இது என்னோட ரிலேட்டிவ் காரு. பட் நான் எப்பவுமே வந்து இது சர்வீஸ் கொடுக்க வேண்டியதுன்னா நான் தான் பண்ணுவேன். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா எக்ஸசரிஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம கிளியர் பண்றது. அது இல்லாம ரொம்ப லாங்கா கொண்டு போறது எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பண்றதே இல்லை இந்த கார் வச்சு. பாத்தீங்கன்னா நேரா நம்ம மஹேந்திரா சர்வீஸ் சென்டர் தான் போயிட்டு இருக்கோம். அதாவது நம்ம கார் வாஷ் பண்றதுக்கு அங்கதான் நான் மோஸ்ட்லி இது பண்ணுவேன். அதான் எனக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஏன்னா சர்வீஸ் சென்டர்ல அவங்க சர்வீஸ் இருந்தாலும் பாத்துருவாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா வாஷ் கார் வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா மஹேந்திரானா மஹேந்திரா தான் காய்ஸ், அவங்க சர்வீஸ் வந்து பெஸ்டா தான் இருக்கும். ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம வந்து வண்டியில தான் டிராவல் பண்ணுவோம், பைக்ல தான் டிராவல் பண்ணுவோம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து கார் எடுக்கிறதே இல்லை. எடுத்தாலும் நம்ம சர்வீஸ் வேலை ஏதோ எக்ஸசரிஸ் பண்றது வேலை இருந்துச்சுன்னா நம்ம பண்ணுவோம் கார்ல. யாருக்காச்சும் கூட்டிட்டு வரணும், விட்டுட்டு வரணும், அதுக்கு மட்டும் தான் நமக்கு வந்து கார் யூஸ் பண்ண வேண்டியது வரும். மீதிப்படி பாத்தீங்கன்னா நம்ம கார் யூஸ் பண்றது ரொம்ப கம்மி காய்ஸ். அது இல்லாம சரி, சில பேர் சொன்னாங்க காரோட பிளாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கார் பிளாக்ஸ் செய்வோம். என்னடா டிராபிக் பண்ணி விட்டாங்க காய்ஸ், இந்த வீடியோ இந்த மாதிரி ஓட்டினா ரொம்ப லாங் ஆயிரும். நம்ம டைம் லேப்ஸ் இதுல சேர்த்திடலாம். ஸோ நான் வந்து எங்கோ எனக்கு கேப் கிடைச்சிச்சுன்னா நான் ஸ்டாப் பண்ணி டைம் லேப்ஸ் போட வேண்டியது வரும். ஏன்னா கேமரா வந்து நான் சீட்ல மாட்டி வச்சிருக்கேன் காய்ஸ். ஏன்னா எனக்கு கையில பிடிக்கிறதுக்கு வந்து இருக்காது, எதுவுமே ஹோல்டர் கிடையாது கார்ல எதுவும் ஹோல்டர் இல்லை. அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து சீட்ல தான் போட்டு வச்சிருக்கேன். சீட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெட் ரெஸ்ட் இருக்குல்ல காய்ஸ், ஹெட் ரெஸ்ட்ல இருக்கிற இடத்துல வந்து நான் அப்படியே சொருகி வச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அதுதான் கரெக்டான பிளேஸ் தெரிஞ்சது வீடியோ ரெக்கார்டிங் பண்றதுக்காக. ஸோ
வந்து இப்போது சர்வீஸ் சென்டர் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். சர்வீஸ் சென்டர் ரீச் ஆகிட்டோம். இப்போது உள்ளே போய் கம்ப்ளைண்ட் சொல்லுவோம். ஸோ காய்ஸ் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம போயிடலாம். வண்டி வாஷ் பண்ணுறதுக்கு இப்போது டைமிங் இட்ஸ் நாட் வெல். போயிடலாம். அர்ஜென்ட் வேலைனால நம்ம வந்து வண்டி வாஷ் பண்ணல காய்ஸ். முதல் சீட்ல ஃபோன் வந்து கேமரால வந்து போட்டு வச்சிருக்கேன், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் ஃபோன் தேடிட்டு இருக்கேன் நான் காய்ஸ். கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை வந்துருச்சு காய்ஸ். அதனால வந்து நம்ம முதல்ல வந்து போயிடலாம். அந்த வேலை முடிச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் வெஹிக்கிள். ஸோ அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன். இல்லைன்னா நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது காய்ஸ். வந்து ஏர்போர்ட் ட்ராப் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ வந்து எனக்கு சீக்கிரம் போக வேண்டியது இருக்கு. கார் தேவையில்லை காய்ஸ், பைக்கில் வந்து இது பண்ணிட்டு வந்துடலாம். பட்டு கார் வச்சுட்டு நான் பைக் எடுத்துட்டு அவங்க ட்ராப் பண்ணுறதுக்கு போக வேண்டியது வரும். ஸோ என்கிட்டே வாஷ் பண்ணிடலாம் காய்ஸ். நான் கம்பெனியில் வாஷ் பண்ணுறது அப்புறம் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது காய்ஸ். பாத்தீங்கன்னா இப்போ டிராபிக் கம்மியா தான் இருக்கு காய்ஸ். ஆனா போக போக வந்து டிராபிக் மாறிடும், ரொம்ப டிராபிக்கா இருக்கும். மதியான நேரத்துக்கு ஒரு 4 o'clock பாத்தீங்கன்னா வைங்க ஃபுல் டிராபிக் ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு இப்போ டிராபிக் கம்மியா தான் இருக்கு. கார்ல வந்து எனக்கு ஸ்கார்பியோ மட்டும் தான் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். வேற கார் வந்து நான் பார்த்ததே இல்லை காய்ஸ் ஓட்டி. வேற கார் ஓட்டி இருக்க, பட் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல காய்ஸ், ஸ்கார்பியோ ஓட்டுறது அது வேற கார்ல கிடைக்காது நம்மளுக்கு. ஸ்டாப் பண்ணாம நம்ம வந்து டைம் லேப்ஸ் ஆன் பண்ண முடியாது காய்ஸ். வண்டி ஸ்டாப் பண்ணாதான் நம்ம டைம் லேப்ஸ் போட முடியும். எந்த வேலைக்கு வந்திருக்கேன் அந்த வேலை முடிக்கவே இல்லை. நம்ம முடிஞ்சா வண்டி சைட்ல நிப்பாட்டிட்டு இது பண்ணுவோம் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் காய்ஸ். நம்ம ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர் ஃப்ளைஓவரில் மேலே தான் இருக்கோம். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another video. Till that, bye bye, have a good day, safe ride. Boom.